வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ பை 12th மேன்ஸ் வியூ. அடுத்த மேட்ச் ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் அன்பிடன் நடக்க போகுது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி அடுத்தபடியே எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் போகும்னு நினைக்கிறேன் நண்பர்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எங்க குமரல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல போடுவோம்னு நினைக்கிறேன். மேபி சப்போஸ் டிசி கூடயும் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவ்யூ வீடியோவை நீங்க பாப்பீங்க. குமரல்கள் அப்படியே வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு திட்டி பிளேயர்ஸ் ஒரு திட்டி தான் வீடியோ போடுவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா திட்டினாலும் அந்த டீமை விட்டு கொடுக்க மாட்டோம், அது மட்டும் மறந்துடாதீங்க. எந்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வில் கிரிட்டிசைஸ் பட் வில் நாட் கிவ் அப். இன்னொரு ஃபன் என்ன தெரியுமா, பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்மள ஃபர்ஸ்ட் ஜெயிச்சவன் ஆர்ஆர் தான் டாப்ல இருக்கான். அடுத்து பிபிகேஎஸ் அவன் செகண்ட்ல இருக்கான். தேர்ட் ஆர்சிபி அவன் தேர்ட்ல இருக்கான். ஃபோர்த் டிசி இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இனிஷியல் தாட்ஸ் வந்து போதுமான அளவு கொடுத்தாச்சு. டைரக்டா வந்துட்டு நம்ம கும்பல்கள் எல்லாம் கொட்டியாச்சு. இப்ப டைரக்டா நம்ம வந்து பிளேயிங் 11 ஜம்ப் பண்ணுவோம். இப்ப இந்த மேட்சுக்கு மட்டும் சேஞ்சஸ் வேணாம். ஏன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் அதிகமா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 மட்டும் எல்லாரும் வாசிச்சிருங்க. டிசிக்கு ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ்ன்னு சொல்லிக்கோங்க. இப்ப சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 மட்டும் வாசிச்சு ஃபர்ஸ்ட் எங்காலும் மிதிலேஷ் தான் போறாரு. என்னை வச்சு சேருன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதானே? ஓகே, என்னோட பிளேயிங் எப்பயும் ஒண்ணுதான். என்ன பிரவிஸ் உள்ள வராரு, தட்ஸ் ஆல். என்னன்னா ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லேன். சரி ஓகே, அதான் ஓகே 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 11 தான் சொல்ல வரேன். சரி, என்ன ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ருத்தும் சஞ்சும் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் 1 டவுன் ஆயுஷ் மாத்ரே. நடுவில் இப்ப வந்து பிரேவிஸ் உள்ள வந்துருவாரு. அடுத்து சப்ராஸ் கான், தூபே ஓவர் 10, அண்ட் தென் பிரசாந்த் வீர், அன்சுல் கம்போஸ், மேட் ஹென்ரி, நூர் அஹ்மத். இம்பாக்ட்ல நான் கலில் வச்சிருக்கேன். ஏன்னா பிரசாந்த் வீரும் கலிலும் மாத்தி உள்ள வருவாங்க. தட்ஸ் ஆல். இல்ல பிரசாந்த் வீர் தான் நீ 11ல சொன்னியாடா பைத்தியக்காரா. பிரசாந்த் இருக்கு பாரு, கலில் சொல்றா. அவ பவுலிங் யூஸ் பண்ண மாட்டியா? இதுக்குடா பவுலிங் யூஸ் பண்ண மாட்டியா பிரசாந்த்? கலில் அஹ்மத் வரணும். இது வரைக்குமே அவர் வந்து பவுலிங் போடல. சோ தட் நான் எனக்கு புரியல. அந்த வெயிட் பண்ணு ஒரே நிமிஷம். ருத்ராஜ் கேப்டன்சில தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, சரியா? நீ கேப்டன் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஓவர் குடுப்பியா மாட்டியா? அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ கேப்டன் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஓவர் கொடுக்கணும். அப்ப நீ அந்த ஆல்ரவுண்டரை நம்ம விளையாடுற மேட்ச்ல நாளா ஒன்ன நம்பியே ஓவர் கொடுத்தேன்டா. மேட்ச் டோர்னமெண்ட் மேட்ச்லயே பிரசாந்த் வீரை நம்பி அவர் ஏன்டா ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, உன்னோட ஒரு இதை வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் பிளே பிரசாந்த் வீர் இந்த மேட்ச்ல. நான் பிளே பண்ண மாட்டேன். ஐ எம் பீயிங் ஹார்ஸ். பட் ஆனா அதுதான் உண்மை. ஐ எம் பீயிங் ஹார்ஸ். ஆனா பிரசாந்த் வீரை நான் பிளே பண்ண மாட்டேன். அவரை பேக் பண்ணும். அவரு இந்த லெவலுக்கு பிலாங் பண்றாரு அப்படின்னா ட்ரைனிங்ல வந்துட்டு ப்ரூவ் ஆகட்டும். மேட்ச்ல போன மேட்ச் நல்லா பேட்டிங் ஆனாரு, ஓகே. ஆனா பவுலிங்கே கொடுக்க மாட்டாரு ருத்ராஜ் கேக்வார். அப்படி நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆல்ரவுண்டர், ஐ மீன் கேப்டனுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆல்ரவுண்டர் 11ல தேவையில்லை. பிளெமிங் நம்புறாருன்னா பிளெமிங்கோட கேப்டன்சில இருக்கும்போது பிளெமிங் கேப்டன்சி பண்ணாருன்னா அவர் பிரசாந்த் வீர் ஆகட்டும். ருத்ராஜ் கேப்டன்சில பிரசாந்த் வீர் தேவையில்லை. இதுதான் என்னோட இது. இன்னொன்னு என்னன்னா, மேட் ஹென்ரிக்கு போதுமான அளவு சான்ஸ் கொடுத்தாச்சு. ஐபிஎல் ரொம்ப காலமா பார்த்தாச்சு. அடி உரிச்செடுக்கிறாங்க மேட் ஹென்ரிய. மேட் ஹென்ரி ஆடுறதுக்கு ஐ வில் பிளே டொமஸ்டிக் பேசர். நிறைய பேர் நீ மேட் ஹென்ரி 4 ஓவர் போட்டு 54 கொடுக்கறத ஜேமி ஓவர்டன் போட்டு கொடுத்துருவாரு. ஜேமி ஓவர்டன் 4 ஓவருக்கு 54 ஓவர் நல்லாவே போட்டு கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் பேசர் ஆல்ரவுண்டா எடுத்துட்டு போலான்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, உன்னோட பிளேயிங் 11 நீ வச்சிரு. இதை முடிச்சுட்டு கடைசியா நம்ம வந்துட்டு என்ன பிளேயிங் 11 செட் ஆகுமோ நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சரவணா அடிச்சு சொல்றான். எனக்கு நானும் ஒரு பிளேயிங் 11 வச்சிருக்கேன், பாப்போம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு. சரவணா சொல்றோம். நான் வந்து என்னோட பிளேயிங் 11 கரெக்டா ஒத்து போகும்னு நினைக்கிறேன் எல்லா காம்பினேஷனுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் நாட் ஓபன் வித் சஞ்சு, ருத்து, ஆயுஷ். செகண்ட்ல 1 டவுன்ல சஞ்சு, 4ல பிரவிஸ், 5ல சர்ஃப்ராஸ், 6ல சிவம் தூபே. அதே மாதிரி 7ல வந்து அகில் ஹுசைன். ஐ வில் டிராப் நூர் அகமத், ஐ வில் பிளே அகில் ஹுசைன். அண்ட் 8ல வந்து ஜாமி ஓவர்டன். 9ல ஸ்ரேயஸ் கோபால் இன்ஸ்டெட் ஆஃப் பிரசாந்த் வீர். அப்புறம் 10ல வந்து கலில் அகமத்,
10ல வந்து அன்சுல் கம்போஸ், 11ல வந்து கலீல் அகமத். யாரை இம்பாக்ட்ல நீங்க கொண்டு வரணும்னு யோசிச்சீங்கன்னா சிவம் துபேவை தூக்கிட்டு ஐ வில் பிரிங் குர்ஜப்ரீத் சிங் அஸ் an இம்பாக்ட் பிளேயர் who is a good consistent death bowler. கண்டிப்பா இந்த டீம் காம்பினேஷனோட போனாங்கன்னா மேபி சிஎஸ்கே வில் வின் திஸ் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. வின்னு கிடையாது, இல்ல ஃபைட் பண்ணலாம். நான் வின்னுன்னு சொல்ல நல்ல மாட்டேன். ஃபைட் கொடுக்கலாம். இந்த பவுலிங் லைனப் நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஓவர்ஸ்ல வந்து யாரை வச்சு ஓட்டலாம்னா ஜஸ்ட் பவர் பிளேல வந்து குர்ஜப்ரீத் சிங் அந்த கலீல் அகமத், அன்சுல் கம்போஸ் 3 பேரையும் வச்சு ஓட்டிட்டு இல்ல, மிடில் ஜாமி ஓட்டனே அகில் ஹுசைனும் வச்சு ஓட்டினீங்கன்னாலே வேற நல்லா இல்ல நடக்கும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ வந்துட்டு பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. சப்போஸ் அகில் ஹுசைன் ஆடினாரு அப்படின்னா அவங்க டீம்ல யாரு ஓபன் பண்ண போறா? KL ராகுல், பத்தும் நிசாங்கா, 2 ரைட் ஹேண்டர்ஸ், ஒரு பக்கம் கலீல் அஹமதி, இன்னொரு பக்கம் அகில் ஹுசைன். முடிஞ்சு பவர் பிளே. 3 ஓவர் ஆஃப் கலீல் அஹமதி, 2 ஓவர் ஆஃப் அகில் ஹுசைன், சம்வேர் இந்த அன்சுல் கம்போஸோ இல்ல குர்ஜப்ரீத்தோ ஒரு ஓவர் போட்டாங்கன்னா பவர் பிளே சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு நீங்க ஸ்ரேயஸ் கோபால் சொல்லியிருக்கீங்க, பட் ஆனா என் லெவல்ல வேற ஒருத்தர் நான் வச்சிருக்கேன். அப்படி நீ சொல்ற மாதிரியே போனாலுமே ஸ்ரேயஸ் கோபாலோட 4 ஓவர், அகில் ஹுசைனோட 2 ஓவர், ஜெமி ஓவர்டன் போடலாம். டெத்ல குர்ஜப்ரீத் வச்ச வாய்ப்பு இருக்கு, அன்சுல் கம்போஸுக்கு வாய்ப்பு இருக்கு, கலீல் அஹமது நல்லா போட்டிருந்தாருன்னா அவரு போடலாம், அப்படி ஜெமி ஓவர்டன் கூட போடலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு இந்த மாதிரி லெவல்ல போனா. ஆனா நம்ம ஃபேன்ஸுக்கு இவ்வளவு தெரியறது ஏங்க மேனேஜ்மெண்ட்ல உட்காந்துட்டு யாருமே ஒரு டிசிஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சத்தியமா புரியவே மாட்டேங்குது. நானும் ஒரு 200 இந்த சேனல்ல எல்லாம் நிறைய பாத்துட்டேன். நானும் யூடியூப் சேனல்ல ஃபேன்ஸ், அனலிஸ்ட், இந்த பீடாக் சார் சொல்றாரு, ஆசம் நான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு எத்தனை பேர் சொல்றாங்க. இவ்வளவு பேர்த்துக்கு ஐ மீன் நம்ம எல்லாம் வந்து போன்ல மேட்ச் பார்த்துட்டு வருவோம், போன்லயோ லேப்டாப்லயோ டிவிலயோ. அப்படி மேட்ச் பார்த்து தெரியற நமக்கு நேருக்கு நேரம் உட்காந்துருக்கு அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஐ எம் பீங் ஹார்ஸ் ஆன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஆனா அதுதான் ட்ரூத். இந்த இது அது வந்து இந்த டெத் இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு இந்த வைட் ஆகர் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த ஜேஎஸ்கேலே அடிக்கிறாங்க, SA20லே போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. SA20யோட ஸ்டாண்டர்ட்ஸும் ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லையா? SA20ல அந்த அடி அடிக்கும் போது ஐபிஎல்ல எந்த அடி அடிப்பாங்க? போன மேட்ச் ஆல்ரெடி டிம் டேவிட் காமிச்சாரு, இந்த மாதிரி ஒய்டியாக்கர் போட்டா எல்லாரும் இப்படிதான் அடிப்பாங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறமும் அதே ஓவர்டன்லாம் வந்துட்டு நான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் பார்த்தேன். அவரோட கரியர்லயே 10 பால் தான் அரௌண்ட் விக்கெட் போட்டிருக்காங்கம்மா. அவரை கொண்டு வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்துட்டு டிம் டேவிட்க்கு எதிராகவும் ரஜத் பண்டிதருக்கு எதிராகவும் தேவையே இல்லாம அரௌண்ட் விக்கெட் அவர் பாட்டுக்கு ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டிருந்தாலே நல்லா போட்டிருப்பாரு. தெரியல எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா நீ சொன்ன ஒரு ஆப்ஷன் கரெக்ட். குர்ஜப்ரீத் வந்துட்டு செம்ம பிக்கா இருப்பாரு. ஆஃப் கட்டர்ஸ் வச்சிருக்காரு, பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன்னு வச்சிருக்காரு, கேன் பவுல் 140. அதனால வந்துட்டு குர்ஜப்ரீத் வந்துட்டு ஹைட்டான பவுலரு, பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரு நல்லா இருக்கும். நீங்க சிவம் துபே வெளியே எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் சிவம் துபேயோட ஃபீல்டிங்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஒரு பர்சன்டேஜ் கூட நான் சாட்டிஸ்ஃபைடா இல்ல சிவம் துபே ஃபீல்டிங்ல. அவர் வந்துட்டு அவர் பேட்டிங் மட்டும் தான் சிவம் துபே. அவர் எல்லாம் ஃபீல்டிங்ல வச்சிருக்க கூடாது. ஆடி போன மேட்ச் விட்டதே வந்துட்டு மன வருத்தம் அப்படியே. சரி ரைட் தருண் சொல்றா, உன் பிளேயிங் லெவல் என்னடா? அதே பிளேயிங் லெவனா இல்ல என்னோட பிளேயிங் லெவல் என்னன்னா இல்ல சேஞ்ச் இருக்கு. நான் வந்து ஸ்பின்ன ஃபோக்கஸ் பண்ணி நான் போலான்னு இருக்கிறேன். சோ 3 ஸ்பின்னர் வச்சு போலான்னு இருக்கிறேன். ஒரே நிமிஷம், நீ ஸ்பின்ன ஃபோக்கஸ் பண்ணி போறதெல்லாம் வந்துட்டு தோனி கேப்டனா இருந்தாருன்னா நீ ஸ்பின்ன ஃபோக்கஸ் பண்ணி போலாம். 3 இல்ல 4 ஸ்பின்னர் கூட நீ வச்சு ஆடலாம். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் ட்ரஸ்டிங் தேர் ஸ்பின்னர்ஸ். அவர் ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்டே கிடையாது. நீ மனசாட்சியோட சொல்லு. நீ ஒரு ஆப்போசிட்ல வந்துட்டு பேட்டிங் ஆடுறது வந்து நிக்கோலஸ் பூரன், சிம்ரன் ஹெட்மயர் இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா ஐ மீன் 6 சிட்டிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா வந்துட்டு நீ பிரசாந்த் வீரை பதுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. போன மேட்ச் டேவிட் படிக்கல் பெரிய 6 ஹிட்டர்லாம் கிடையாது, ரன் அடிப்பாரு, அடிச்சுனே இருப்பாரு, அவரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணினே இருப்பாரு. அதான் ஒத்துக்கிறேன், இஸ் நாட் 6 ஹிட்டர். அப்போ அவருக்கு டேவிட் படிக்கலுக்கு பயந்துட்டு பிரசாந்த் வீரை ஒழிக்கிறாருன்னா வேற யாருக்கு போட முடியும்னு எனக்கு தெரியல. அந்த வேற எந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு போட போறாரு? அதுக்கு முன்னாடி மேட்ச் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால ஓபன் பண்றாங்க. மேட்ச் ஷாட்டுக்கு ஓவரே கொடுக்காம இருந்தாரு. ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்டே பண்ண மாட்டாரு அவரு ருத்ராஜ் கெய்க்வாட். சோ அவருக்கு நீ 3 ஸ்பின்னர்ஸ் சரி ஓகே, நீ கேப்டனா இருந்தா அதை பண்ணுவேன்னு சொல்ற. சரி ஓகே சொல்லு, நீ சொல்ற நான் ஒத்துக்கிறேன். ஃபுல்லா வாஸ்டர் இருந்தாலும் பிளேயிங் லெவல் ஃபுல்லா வாஸ்டர் ஃபுல்லா வாச்சட்டா. சோ ஃபர்ஸ்ட் ஓபனிங் வந்து நாம
போறது இல்ல, சஞ்சு ருத்து. ஸோ இந்த காம்போவில் நான் போலான் இருக்கேன். ஸோ ஒன்ல வந்து ஆயுஷ் மாத்ரே, அடுத்து சர்ஃப்ராஸ் கான், டெவல் ப்ரூவிஸ், அப்புறம் தூபே, நெக்ஸ்ட் வந்து பிரசாந்த் வீர், அப்புறம் வந்து கை காம்போஜ் காம்போஜ், நூர் அகமத், கைல் அகமத், அப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வந்து நான் ஸ்ரேயஸ் கோபால் தூபேக்கு பதிலா. ரெண்டு இதான் என்னோட ரெண்டு thought. மீடியம் பேசஸ், அன்சுல் கம்போஸ் அண்ட் கலீல் அஹ்மத் வித் ஜேமி ஓவர்டன், கரெக்டா? இன்னும் ஒருத்தர் வந்து ஜேமி ஓவர்டன் மறந்துட்டேன். வித் ஜேமி ஓவர்டன், கரெக்டா? இன்னொன்னு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஸ்ரேயஸ் கோபால், So, நூர் அகமது, இன்னொருத்தர் அகீல் ஹுசைனா இல்ல பிரசாந்த் வீரா? அகில் ஹுசைன். பிரசாந்த் வீர் ஏன்னா அகீல் பிரசாந்த் ஹுசைன். வீர் பிரசாந்த் வீர் அகில் ஹுசைன் கிடையாது. பிரசாந்த் பிரசாந்த் வீர். வீர், ஓகே ஓகே ஸ்ரேயஸ் கோபால், நூர் அகமத். ஓகே இந்த ஓகே 3 பேரும் ஒரு 12 நாலு இப்போ 12 ஒரு overs. நீ சொன்ன பிளேயிங் 11 ஓகே, அது வந்து உன்னோட கேப்டன்சில இருக்கப்போ நீ கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ் வேற, முன்னாடி இருந்த ஸ்பின் கண்டிஷன்ஸ் வேற சேப்பாக்ல, இப்ப இருக்க ஸ்பின் கண்டிஷன் வேற. நீ அந்த 3 ஸ்பின்னரோட போனா டெஃபினட்டா அடி வாங்குவேன். இல்ல அடி டெஃபினட்டா அடி வாங்குவேன். அடி வாங்க இல்ல ரைட் ஏரியாஸ்ல போட்டா அடி வாங்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். So, இல்ல, straight இல்ல. bounces கஷ்டம். பார்த்தோம்னா பெரிய பவுண்டரி தான். ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் இல்ல, கேளு. அடி கஷ்டம்னு சொல்றத விட வாங்குறது அடுத்த விஷயம். ருத்ராஜ் கேக்வாடு 100 அகமதோட ஓவரை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவாரு. நீ எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் 100 அகமதோட ஓவரை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போறாரு. மேபி ஸ்ரேயஸ் கோபால கூட 2 ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரசாந்த் வீர மறுபடியும் ஓவரே போட மாட்டாரு. பிரசாந்த் இது வந்து ரியாலிட்டி. ஒண்ணுமே பண்ண முடியும். அந்த நீ யோசிச்சு பாரு, டெல்லியில என்ன லெப்ட் ஹேண்டர்ஸ் இல்லையா? நம்பர் 3லயே வந்துருவாரு நிதிஷ் ராணா. நிக்கலானா ஓகே, நிதிஷ் ராணா வந்துருவாரு. பின்னாடி டேவிட் மில்லர் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் மேல ஃப்ளோட்டரா யூஸ் பண்றாங்க. யாராச்சும் ஒரு லெப்ட் ஹேண்டர் இருந்தா கூட பிரசாந்த் வீர் அவ்வளவுதான் பதுக்கப்படுவார். பிரசாந்த் வீர் அப்படிதான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கைகாட் வந்து இந்த ஃபியர் வந்து பண்ணி பிரசாந்த் வீர் கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாதான் மேபி அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த சிஎஸ்கேவோட பழைய டெம்ப்ளேட்டை ருத்ராஜுக்குள்ள திணிக்கிறதுக்கு பதிலாக ருத்ராஜுக்கு என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு அவருக்கு 11 கொடுத்தா அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். இதுதான் வந்து எனக்கு தோணுது. அவருக்கு ஸ்பின்னரை நம்ப மாட்டேங்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. 2 ஸ்பின்னரு, 3 பேசர்ஸ் பிளஸ் ஜேமி ஓவர்டன் இப்படி வச்சு போனா நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கும். நானும் வந்துட்டு அப்படிதான் எடுத்திருக்கேன். நான் எப்படி 11 எடுத்திருக்கேன்னா, என்னோட 11 சரவணா 11 கிட்டத்தட்ட ஒத்து போகுது. பட் ஆனா நான் 100 அகமதை டிராப் பண்ணல. 100 அகமதுக்கு நான் ஸ்ரேயஸ் கோபால் ஆனாலும் 100 அகமதே தான் ஆடுறேன். என்னோட 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு பிரேவிஸ், அகீல் ஹுசைன், 100 அகமது, ஓவர்டன். இந்த 4 பேர் தான் என்னோட ஃபாரினர்ஸ். பேசர்ஸ் வந்துட்டு கலீல் அஹமத், அன்சுல் கம்போஸ், குர்ஜப்னிக் பிளஸ் ஜெமி ஓவர்டன் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர் அதே தான், இதுல எல்லாம் பெருசா சேஞ்சே கிடையாது. இதுதான் என்னோட பிளேயிங் 11ஆவும் இருக்கும். நீ நான் சொல்ற மாதிரி பிளேயிங் 11 வச்சு போனா சரவணோட பிளேயிங் 11 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சொல்ற மாதிரி பிளேயிங் 11 வச்சு போனா they can start with அகீல் ஹுசைன் அண்ட் கலீல் அஹமத். ஒரு ஆப்ஷன் இருக்கா? அகீல் ஹுசைன் ஓகே ஒரு ஓவர் அடி வாங்குறாருன்னா they can bring in எனி டைம் they can bring in குர்ஜப்னீத் சிங் ஆர் அன்சுல் கம்போஸ். இது இருக்கா? ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல they can use ஜெமி ஓவர்டன். 100 அகமதுக்கு ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் தேவை. நம்ம வந்து கூவினே இருக்கோம் 100 அகமதுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்பின்னர் தேவைன்னு. பட் ஆனா they are not having the support spinner for 100 அகமது. நீ எல்லா இடத்துலயுமே பார்த்தா 100 அகமதுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்பின்னர் இருந்தாலும் அவர் நல்லா போட்டிருக்காரு. இந்த வருஷம் SA20 டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்லா பெர்ஃபார்ம் சாரி டிஎஸ்கேக்கு தான் வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஏன்னா வந்து கேசவ் மகாராஜ் இருந்தாரு. கேசவ் மகாராஜ் ஒரு பக்கம் டிஃபென்சிவா போறனால 100 அகமது ஒரு பக்கம் நல்லா போட்டாரு. அதே மாதிரி நீ இங்கேயும் எடுத்துட்டேன்னா ஜிடில யார் இருந்தார்? ரஷீத் கான் இருந்தாரு ஒரு பக்கம், 100 அகமது ஒரு பக்கம் போட்டு இருந்தாரு. அதேதான் ஆப்கானிஸ்தான்லயும் அவருக்கு போன வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. போன வருஷம் யாருன்னா ஜடேஜாவும் 100 வந்து விக்கெட்ஸ் நிறைய ஒரு பக்கம் டிஃபென்சிவா போடுறதுனால 100 ஜட்டுவும் அடிக்க முடியல. ஜட்டுவும் அடிக்க முடியல. 100 அகமது அடிக்க போய் நிறைய பேர் அவுட் ஆனாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா பிரசாந்த் ஒரு பக்கம் போட வச்சு அவர் டிஃபென்சிவா போடுவாருன்னு தோணுது. எனக்கு ஒரு கேள்வி நிறைய இருக்கு. இஷான் கிஷான் வந்து எஸ்ஆர்எஸ் கேப்டன்சி பண்றாரு. போன மேட்ச் ரிஷப் பண்ணிட்டு ஃபுல் மேட்ச் ஆடினாரு. அவரு வந்து லெப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு அர்ஷ்துவை போடாம இருந்திருந்தாங்கன்னா மேட்ச் கண்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஒண்ணுமே பண்ணிருக்க அந்த கடைசி ஒரு வரைக்கும் கூட போயிருக்காது. முன்னாடியே முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அர்ஷ்துவை எவ்வளவு சூப்பரா போறாரு. அந்த மாதிரி ஒரு ஓவர் கொடுத்து பாருங்கன்னா சொல்றேன் பிரசாந்த் இருக்கு. அது ஏன்னா கொடுக்க மாட்டேங்குதான்னு தெரியல. பிரசாந்த் ஓவர் கொடுக்கலன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டியை தான் கொண்டு வந்தாகணும். அகீல்
அகில் ஹுசைன் ஒரு பக்கம் டிஃபென்சிவா போட்டுருவாரு. ஸோ அகில் ஹுசைன் ஒரு பக்கம் டிஃபென்சிவா போட்டோம்னா 100 அமெரிக்க விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. எடுப்பாருன்னு சொல்ல he may have a chance of இருக்க getting. சான்ஸ் சான்ஸ் இருக்கு, இருக்கு. டெஃபினெட்லி சான்ஸ் அவ்வளவுதான். இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா ஏன்னா டெத்தில் ஐ கேன் அவரோட யூஸ் அன்சுல் இது கம்போஸ். அப்படிதான். அன்சுல் கம்போஸ் நல்லா போட்டாரு அப்படின்னா டெத்தில் ஐ கேன் யூஸ் அன்சுல் கம்போஸ். குர்ஜப்னீத் நல்லா போட்டாருன்னா குர்ஜப்னீத்தை யூஸ் பண்ணலாம். ஏய் அந்த கலீல் பையன் அஹமத் நல்லா அந்த போட்டாருன்னா பையன் கலீல் டெப்த்ல அஹமதை யூஸ் பண்ணலாம். ஓவர்டன் அந்த நல்லா போட்டாருன்னா ஓவர்டனை யூஸ் பண்ணலாம். ஸோ 4 பேஸ் ஆப்ஷன் இருக்கு இந்த லைனப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து நல்ல லைனப்பா இருக்கும் தோணுது. ஐ வில் நாட் பிளே மேட் ஹென்றி தான் போதும். அவர் வந்து ஒண்ணுமே எனக்கு இல்லை. வேணாம். மேட் ஹென்ரிட்ட தெரிஞ்சிருச்சு அந்த நியூசிலாந்து கண்டிஷன்ஸும் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லயும் நல்லா போடுறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இஸ் நாட் ஹேவிங் பேஸ். ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட. புடிச்சு அடிக்கிறான் அந்த வைபவ் சூரியவன்சி புடிச்ச அவரை. அதே போல ஒண்ணுமே இல்ல. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் லென்த்தே வேரி ஆகுது. சோ நிறைய ஷார்ட் பாட்ஸ் எல்லாம் போடுறாரு. ஒண்ணுமே இல்லடா எனக்கு என்னமோ அதே புரியவே மாதிரி மாட்டேங்குது. நான் ருத்ராஜ் கேட்டுக்கிறது ருத்ராஜத்தை கேட்டுக்கிறது ஒரே உங்க வச்சு கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஸ்பின்னர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாலே மேக்சிமம் அந்த கேமை கொண்டு வரலாம். ஸ்பின்னர்ஸ் T20ல ஸ்பின்னர்ஸுங்கிறது ஒரு மேட்ச் வின்னர். ஸோ ஸ்பின்னர்ஸையும் அதே மாதிரி டெத் பவுலர்ஸை கரெக்டா ரொட்டேட் பண்ணாலே போதும். நீ அன்சுல் கம்போஸ் சூப்பரா போடுறான், டெத்துல சூப்பரா போடுறான். ஈஸ் லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் சிஎஸ்கே இருக்கு. 5 விக்கெட் எடுத்து எக்கனாமி அதிகமா இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. போன மேட்ச் அந்த ஒரு நோபால் மட்டும் இல்லாம இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அன்சுல் சூப்பரா போட்டிருப்பான். இந்த ஒரு நோபால் போட்டு பண்ணி டிம் டேவிடும் கைய குடுத்துட்டுலாம் போனாரு. ஏன்னா அது அப்படி ஒரு பால் அவன் போட்டது. அவன் அதுக்கப்புறம் நோபால் இல்லாம இருந்தா ஒரு 30 ரன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா 220 இருந்தா கேம் ஆன். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க யோசிக்கணும். இப்போ ருத்ராஜ் சஞ்சு வந்து பயர் ஆகாமே. சொல்லு மித்லேஷ். என்ன சொல்றேன்னா அன்சுல் கம்போஜுக்கு இன்னொரு டெத்ல வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது ஒண்ணுதான் நம்மளுக்கு தலபாடா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். குர்ஜப்னீத் சத்தியமா சூப்பரான பவுலர். அவர்னால தமிழ்நாடுக்காக நிறைய பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுக்காக நல்ல டெத் பவுலிங் காமிக்காரு. அவரு பிகர்ஸ் செம்மையா இருக்கு. அவருக்கு டெத் பவுலிங் பிகர்ஸ் தமிழ்நாட்டுக்கு. 140 போற குர்ஜப்னீத் உள்ள வந்தாருன்னா ஓவர்டனுக்கு அப்புறம் 140 போடுற ஒரே பவுலர் அவராதான் இருப்பாரு. அதனாலே எனக்கு வந்து பேஸ் தேவை. நான் பேஸுக்காக குர்ஜப்னீத் பண்ணி லைன் லென்த் எல்லாத்தையும் விட்டுரு. யாரு பேஸ் போடுறா டீம்ல? யாருமே இல்ல. பேஸ் போடலாம் அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் பேஸ் போடாதவங்கள்ட்ட லென்த் ஆச்சு கரெக்டா இருக்கணும். நம்மள்ட்ட அதுவும் கிடையாது. அதனால கண்டிப்பா வந்துட்டு குர்ஜப்னீத் வந்து he can bowl off cutters, he can bowl back of the slower ones, he can bowl leg cutters, into the pitch போட முடியும், பவுன்சர்ஸ் போட முடியும், யார்க்கர்ஸ் நெயில் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நட்ராஜனோட ஒரு மினி வெர்ஷன் தான் குர்ஜப்னீத். ஆனா ஏன் வந்துட்டு ஆட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதே மாதிரி கைல் அகமத் வந்து 2025ல இருந்த ஃபார்ம் வந்து எடுத்துட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது அது ஒரு நம்ம விளையாண்ட 3 மேட்ச்லயே பவர் பிளேல அதிகமா விக்கெட் எடுக்கிறது இல்ல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்ல போன மேட்ச் விக்கெட் எடுத்துக்க வேண்டியது போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கேட்ச் டிராப். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேட்ச் எடுத்திருந்தா மேபி இன்னொரு விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருந்திருக்கு. ஒரு ஃபீல்டிங் என்ன பண்ற ஃபீல்டிங் பண்ற சிவம் டூபே பின்னாடி போய் பால் கையிலேயே படாம நீ கேட்ச விடுறனா நீ என்ன இது ஃபீல்டிங் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. உண்மையிலே பாலே கையில பல்ல நெஞ்சு அடிச்சு உழுவுது பால் கீழே. என்ன ஃபீல்டிங் அது? என்ன ஒரு டிஃபிகல்ட்டான கேட்ச். கையில உழுவுற ஸ்டிக்கர் கேட்ச் அது. அது அப்படி தொல்லு விட்டுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ருத்ராஜ் கேக்வாதே செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அந்த மிட் ஆஃப்ல பிராவோ பேப் டுப்ளசிஸ் நின்னுட்டு இருந்த ஃபீல்டிங் செட்டப் அதை பார்த்துட்டு இப்ப இங்க பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்துட்டு இப்ப இங்க பாக்குறப்போ எனக்கு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். நான் போன வருஷம் வந்துட்டு பாயிண்ட்ல வந்து ஜட்டு நின்று இருந்தாரு. இந்த வருஷம் பாயிண்ட்ல சர்ஃபராஸ் கான் நின்று இருக்காரு. யோசிச்சு பாரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க போயிருக்கேன். அப்படியே மேபி இதுக்கப்புறம் டெவல் பிரூவிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் நீ என்ன பண்ணா என்னமோ பண்ணு, நீ பவுலிங் சேஞ்சஸ் நீ என்னமோ பண்ணிக்க, தயவு செஞ்சு தூபே ஃபீல்ட்ல வைக்காத. ஒன்னே ஒன்னா சொல்லுவேன். அதே மாதிரி நீ போய் கவர்ஸ்ல நின்னுக்கிறியா,
நீ வந்து கேப்டனா இருக்கிற, நீ லாங்ல போக மாட்டேங்கிற, நீ கவர்ஸ்ல நின்னுக்கிறியா, நீ நின்னுக்க தயவு செஞ்சு. பிரேவிஸ் லாங் ஆன் போட்டுட்டு லாங் ஆஃப்ல வந்துட்டு நம்ம ஆளு ஜெமி ஓட்டனை போட்டுரு. உனக்கு ஹைட்டு தான் பிரச்சனைனா ஜெமி ஓட்டனை ஃபீல்டு பண்ணுவாரு, ஜெமி ஓட்டனை போட்டுரு. இந்த துபேவை போடுறேன் மறுபடியும் அந்த கல் எனக்கு அன்சுல் கம்போதெல்லாம் போய் லாங்ல நின்றுட்டு இருந்தாராம். என்னடா இது கேப்டன்சி, ஒரு 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 ஃபீல்டு கூட செட்டப் ஒழுங்கா பண்ணனா, இந்த பிளேயர்ஸ் இங்க இருக்கணும்ன்ற மாதிரி செட்டப் பண்ணலன்னா அதுக்கு கூட என்ன பண்ணுவான், வெளியே இருக்க மேனேஜ்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுவான் பிளெமிங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள இருக்கவர் தான் வந்து 5 ஃபீல்டர்ஸ் வெளியே நிப்பாட்டுவாங்களா? 5 ஃபீல்டர்ஸ் யாரு வெளியே நிக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு ஜெமி ஓவர்டன், இன்னொன்னு டிவால்ட் பிரேவிஸ். அடுத்த மேட்ச் வந்துருவாரு டிவால்ட் பிரேவிஸ். எனக்கு அதுக்கப்புறம் யோசிக்கவே தோணல, இன்னும் 3 ஃபீல்டர்ஸ் யார வெளியே நிப்பாட்ட போறாங்க. அதுக்கப்புறம் என்னால யோசிக்கவே முடியல. ஜெமி வாட்டன், டிவால்ட் பிரேவிஸ் தாண்டி என்னால 3 ஃபீல்டர்ஸ் யோசிக்கவே முடியல. ஆயுஷ் மாத்ரே இஸ் குட் ஃபீல்டர். ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஃபீல்டர். ஓகே, குட் ஃபீல்டர்னு சொல்ல மாட்டேன், இஸ் a decent fielder. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே நீ வெளியே நிப்பாட்டுற. ஓகே, இன்னும் 2 பேரு இல்ல. எல்லாத்துலயும் மீதி இருக்கிறத பார்த்தா பிரசாந்த் வீர் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. பிரசாந்த் வீர் நான் 11லயே எடுக்கல. நானு நூர் அஹமத் அகில் ஹுசைன் அண்ணா, மேபி அகில் ஹுசைன் அண்ணா. அகில் ஹுசைன் இஸ் a great fielder. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைனும் அவ்வளவு நல்ல ஃபீல்டர் கிடையாது. அதான் நான் சொல்றேன். நம்ம மத்த டீமோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸே ரொம்ப மோசமா இருக்கு. போன மேட்ச் ஆர்சிபிக்கு எல்லாம் எடுத்து பாரு, லாங் ஆன்ல விராட் கோலி, லாங் ஆஃப்ல டிம் டேவிட். என்ன ஃபீல்டிங் அது? ஃபில் சால்ட் மிட் விக்கெட்ல ஃபில் சால்ட்ங்கிற பேரை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஃபீல்ட். ரஜத் பட்டிதர் உள்ள கவர்ஸ்ல நின்று இருக்காரு. நிதேஷ் சர்மா கீப்பிங் என்னமா சூப்பரா பண்ணிருக்காரு. சஞ்சு சாம்சன் பேசவே மாட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட். என்னதான் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு தெரியும், புரிய மாட்டேங்குது. 10 வருஷம் 12 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சஞ்சு சாம்சன் அதே மாதிரி கீப்பிங்ல ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சஞ்சு ரொம்ப ட்ரௌசினஸா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஃபீல்டிங்ல. என்னமோ தெரியல, எனர்ஜியே இல்லாம இருக்கு ஃபீல்டுல. சரி, ஓகே, ரொம்ப புலம்பிட்டோம். நம்ம அப்டேட் இது போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ரிவ்யூ வீடியோல வந்து புலம்புவோம். இப்ப அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் புலம்பிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு வழி இல்ல, ரிவ்யூ வீடியோல இந்த சேஞ்சஸ் பண்ணலன்னா புலம்பிதான் ஆகணும். சரி, ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போவோம். டெல்லி கேபிட்டல்ஸ்ல சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் ஒரு சேஞ்ச் அந்த ஒரு சேஞ்ச கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சேஞ்ச நான் இப்ப ஒத்துக்கிறேன். நான் நிதிஷ் ராணாவை டிராப் பண்ணிட்டு அபிஷேக் ஒத்துக்கிறேன். நான் உங்களை சொல்றேன், நான் உங்களை சீசன் ஸ்டார்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே சீசன் ஸ்டார்ட்ல இருந்து உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நம்பர் 3ல தான் ஆடணும். உன்னோட இந்த ஓபனிங்ல T20 மேட்ச்ல ஓகே நான் ஒத்துக்கிறேன். கேஎல் ராகுல் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஒத்துக்கிறேன். நான் நம்பர் 3 அபிஷேக் பொருள் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஒரு T20 கேம்ல நம்பர் 3ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பொசிஷன். ஒரு சுரேஷ் ரெய்னா, ஒரு விராட் கோலி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்பர் 3ல விளையாடுற மாதிரி. நிதிஷ் ராணா நல்ல பிளேயர் தான், நான் அவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் லாஸ்ட் ஹாஃப்ல அவர் நல்லா கிரிக்கெட் ஆடலைங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி அபிஷேக் போரல் நல்ல ஸ்மட், அதுக்கப்புறம் ரஞ்சி சீசன்ல இருந்து வராருங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. குட் பிளேயர், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த தேங்க நான் அக்ரி பண்றேன். நீங்க 2 பேரும் அக்ரி பண்றீங்களா இல்ல எனி கிளாஷா? நல்ல பிளேயர் தான். ஏன்னா நீங்க பேஸ் மேல ஹார்ஷா இருந்துதான் அவனு வர வழி இல்ல. ஃபார்ம் டிப் இல்ல, this is not being harsh. he has been given chances, 3 match chances கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே 10 ரன் கூட தாண்டல. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல. we had to drop நிதிஷ் ராணா and bring in அபிஷேக் பொரல். அடுத்து என்ன செக்மெண்ட்ரா? சிஎஸ்கே பத்தி பொலம்னா செக்மெண்ட் எல்லாம் மறந்து போகுதுடா. அடுத்து என்னடா? கீ மேட்சப்ஸ் சொல்லுங்கடா. என்னடா கீ மேட்சப்ஸ்? இது என்னமோ ப்ரிவியூ மாதிரி எனக்கு தெரியல. இது சிஎஸ்கே ப்ரிவியூ மாதிரி இருக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் டிசி ப்ரிவியூ மாதிரி இல்ல. சொல்லுங்க கீ மேட்சப்ஸ். டிசில எந்த சேஞ்சும் இல்ல. டிசி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசணும் அவசியம் இல்ல. ஏன்னா டிசி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வர்றான். சரி, மேட்சப்ஸ் பக்கம் போவோம். நான் வந்து மிடில் ஓவர்ஸ்ல டெவால் பிரேவிஸோட இதுதான் பார்க்க ரெடியா இருக்கேன். இந்த மேட்ச்ல இருந்து டெவால் பிரேவிஸ் வெர்சஸ் குல்தீப் யாதவ். ஒரு இன்ட்ரஸ்டிங் மேட்ச். குல்தீப் யாதவ் நைஸ் பிக். ஓகே, நெக்ஸ்ட் தருணே சொல்றா. என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சப் இருக்கு. யாருக்குன்னா கேஎல் ராகுலுக்கும் கைல் அகமத். ஸோ கைல் அகமத் வந்து
ஸ்விங் நல்லா கிடைச்சதுன்னா சொல்லுப்பா மேபி சொல்லு சொல்லு. ராகுல் வந்து டிசிஓ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வேற என்ன சொல்லுங்க. சரவணா உன்னோட திருடிதான் எனக்கு தெரியுது. இப்பயே சரவணா நீ உங்க ரியாக்ஷன்லயே அது அவன் இருக்கிறதுல நல்ல 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 மேட்சப்பும் அவன் எடுத்துட்டு இருக்கான். நான் யோசிச்சு வச்சது எல்லாத்தையும் போன ப்ரிவியூலயே அதேதான் பண்ணா, இந்த ப்ரிவியூலயே நான் அதேதான் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சிவம் துபே விசஸ் ஸ்பின்னர்ஸ் 3 ஸ்பின்னர் இருக்காங்க அந்த டீம்ல. 3 ஸ்பின்னரை சிவம் துபே எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க துபேக்கு. ஸ்பின்னர்ஸ் காமிக்கவே மாட்டாங்க. நீங்க இந்த மேட்ச் வாய்ப்பு இல்ல, நீங்க இந்த மேட்ச் காமிச்சுதான் ஆகணும் சிவம் துபேக்கு ஸ்பின்னர்ஸ். இந்த மேட்ச் காமிச்சே மிடில் ஓவர்ஸ்ல வந்தாருன்னா ஆமா ஆகணும். ஏன்னா 3 ஸ்பின்னர் ஆடுறீங்க, நீங்க காமிச்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்ல. அப்படி காமிக்கலாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஏன்னா வந்து பிரவிஸ் வந்துட்டாரு. பிரவிஸ் தூபே சர்வராஜ் 3 பேர் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக செம்ம ஸ்ட்ராங். ரொம்ப செம்ம ஸ்ட்ராங். போட்டுதான் ஆகணும், நீ போடுறீ. ஆனா அங்க இருக்கிறவங்க 2 பேரும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அவனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவும். சரி ஓகே மித்லேஷ் நீ மேட்ச் சொல்லிட்டியா? என் மேட்சப் வந்துட்டு சஞ்சு சாம்சன் வெர்சஸ் டிசியோட ஓபனிங் பவுலர் முகேஷ் குமார். ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு இப்படி ஸ்விங்க போட்டுக்கிட்டு இருக்காப்ல முகேஷ் குமார். சஞ்சு சாம்சனுக்கு 1 இன்ச் நவுந்தாலே இப்படின்னு போய் நிக்காய் ஸ்லிப்பு இல்லாட்டி கீப்பருக்கு போயிருது. ஆடுறாரு டெம்பிள போயிருது. எதுக்கு 3 ஸ்டிக் காமிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. 3 ஸ்டிக் காமிச்சாடணும் ருத்ராஜுக்கும் சஞ்சு சாம்சனுக்கு ஏதோ இது போல. சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஆனா நான் இப்பயே ஒண்ணு சொல்றேன், இந்த 6 ஓவரை மட்டும் ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அடி பொழக்க போறானுங்க. ஆனா இந்த 6 ஓவரை தாண்ட மாட்டேங்கிறாங்க. விஷயமே அதுதான். இங்க கஷ்டமா இருக்குது. 2 ஓவர் தாண்ட மாட்டேன்றாங்க பார்ட்னர்ஷிப்புக்கு. சாம்சன் அந்த 6 ஓவரை தாண்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு கப்ல பாத்துட்டோம். தொடர்ந்து 3 மேட்ச். ருத்ராஜ் கைக்கோட அதேதான். அவரு பெரிய ஆளு ருத்ராஜ் கைக்கோடலாம். ஆனா என்ன விஷயம்னா 2 பேரும் 3 ஸ்டிக் காட்டிட்டு நிக்கிறாங்க. அதான் பிரச்சனை இவங்களுக்கு. சரி ஓகே பாப்போம். இந்த மேட்ச் ஆச்சு தாண்டாங்களான்னு பாப்போம். கீ பிளேயர்ஸ் பக்கம் போவோம். டக்குன்னு சொல்லுங்க கீ பிளேயர்ஸ். என்னோட கீ பிளேயர்ஸ் வந்து நீங்க டவால் பிரேவிஸ் தான் சிஎஸ்கேல. டிசில பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். ஏன்னா 3 பேர் நான் வச்சிருக்கோம் இன்டர்னுக்கு. ஓகே சரி ஓகே சரவணா உனக்கு? எனக்கு வந்து டிசி பக்கம் போனீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ஒரு மிடில் ஆர்டர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு பார்க்கணும். அதே மாதிரி சிஎஸ்கே பக்கம் போனீங்கன்னா நான் வந்து சஞ்சு கீ பிளேயர்னு சொல்றேன். ஓகே டன். அடுத்து சஞ்சு சாம்சன் நான் வச்சிருந்தேன். சரி ஓகே அடுத்து தருண்குமார். டிசி பக்கம் போனோம்னா சமீர் ரிஸ்வி எப்படி ஆட போறாருன்ட்டு போறேன். சோ டிசில இருந்து ஆல்ரெடி ஒரு வளர்த்த கிடா மாடல பாஞ்சிச்சு. இன்னொரு வளர்த்த கிடா என்ன பண்ண போதோ தெரியல. சரி ஓகே பாஞ்சிட்டு போகுது. ஹேண்டில் பண்ண போறாருன்னு பார்க்கணும். சிஎஸ்கே பொறுத்த வரையும் ருத்ராஜ் கைக்வாடுக்கு போலான்னு இருக்கேன். சோ அது எப்படி வந்துட்டு சதி செஞ்சு வேலை பார்க்கணும்னு நினைச்சுருக்கீங்க? சரி ஓகே. அவன் ஒவ்வொரு மேட்சும் நம்மளுக்கு எதிராக சதி செஞ்சுட்டு இருக்கான். இவனை சேர்க்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? சரி என்னோடது வந்து டிசி பக்கம் என்னோட கொஞ்சம் டிஃபரெண்டா தான். இந்த லுங்கி இங்கிரியோட 4 ஓவர் தான். லுங்கி இங்கிரியோட 4 ஓவர் மேட்ச் டிசைட் பண்ணும். அவரு சாமி டிராவோட மினிவர்ஸ் இருக்காப்ல அவரு லுங்கி இங்கிரி அந்த ஆளு. அவரோட 4 ஓவரை மட்டும் ஒரு 40 ரன் அடிக்க முடியும். ரொம்ப கஷ்டம் 40 தான். ஒரு 30ல இருந்து 35 எங்கேயாச்சும் தேட்ட பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து நிறைய தலைய பாச ஊட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஒரே கையை வச்சுட்டு இப்படி என்னென்னமோ பண்றாரு. அந்த கையில என்ன நடக்குதுன்னு புரியல. நல்லா புரிஞ்சுறாரு. தீபாவளிக்கு முறுக்கு சூப்பரா புரியுது. இப்படிங்கிறாரு, அப்படியே உளுந்துருக்காரு. முறுக்குதான். சரி எனக்கு லுங்கி இங்கிடி இங்கிட்ட சிஎஸ்கே பக்கம் வந்துட்டு ஐ வில் கோ வித் அருட்சாமி சிவம் டூபே. அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ப்ரெடிக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிசி வின்னா அதான ப்ரெடிக்ஷன். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வித்தியாசமான ப்ரெடிக்ஷன் இருக்கு. நான் வந்து சிஎஸ்கே வின்னு சொல்ல போறேன். 55-45 சிஎஸ்கே 55 டிசி 45.
ஓகே, தருண்குமார் உங்களுக்கு? நான் நான் வந்து டிசி 57, சிஎஸ்கே 43. ஓகே, டன். மிதிலேஷ் உனக்கு? சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருந்தா சிஎஸ்கே வின், இல்லாட்டி மறுபடியும். ஓகே, டன். மிதிலேஷ் உனக்கு? என்னோட பார்த்தீங்கன்னா டிசி 60, சிஎஸ்கே 40 தான். ஃபீல்டிங்கும் நல்லா, பவுலிங் அட்டாக் கொஞ்சம் நல்லா லைன் அண்ட் லென்த் போட்டாங்கன்னா மேபி சிஎஸ்கே இந்த டாப். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐல் கோ வித், நான் சொன்ன சேஞ்சஸ் இல்ல, நம்ம சொன்ன சேஞ்சஸ்ல ஏதாச்சும் ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட தேல் ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். அதான் எனக்கு தோணுது. ஒரு முக்கியமான சேஞ்ச் அக்கீல் ஹுசைன் ஆடணும். அக்கீல் ஹுசைன் ஆட வச்சுட்டு குர்ஜப் நீதியோ யாரோ ஒருத்தர் ஆட வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதனால அப்படி சேஞ்ச் பண்ண, நான் வந்து 2 வகையா சொல்றேன். சேஞ்ச் பண்ணாங்கன்னா நான் சிஎஸ்கே பக்கம் நிக்கிறேன். 53-47 வச்சுக்கலாம். 53-47 வித் சிஎஸ்கே. சிஎஸ்கே சேஞ்ச் பண்ணாம போன மேட்ச் ஆடின அதே 11ஓட போனாங்கன்னா ஆர்சிபி டிசி 80 சிஎஸ்கே 20. இதுதான் வந்து நிரந்தரமான உண்மை. போன மேட்ச் ஆடின அதே 11ல போனாங்கன்னா டிசி 80 சிஎஸ்கே 20 இப்படிதான் இருக்கும். நானும் இதை அக்ரி பண்றேன். இந்த 11 இந்த சேஞ்சோட போனாங்கன்னா இல்லைன்னா வந்து நான் 90-10 கொடுப்பேன் சிஎஸ்கே. அப்படிதான் டிசி 90 சிஎஸ்கே 10. இல்ல, அப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் ஃபயர் ஆகலைன்னா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு. சேசிங்கா இருந்தா தப்பிப்பீங்க, சேசிங்ல எல்லாம் தப்பிக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க ஒரு சேஸ் மாஸ்டர் இருக்காரு, அதனால பிரச்சனை இல்ல. சரி, பாப்போம். சரி, புலம்ப வேண்டியதெல்லாம் புலம்பியாச்சு. சிஎஸ்கே பத்தி நிறைய பேசியாச்சு, டிசியை பத்தி கம்மியா தான் பேசியிருக்கோம். ஏன்னா டிசி கிட்ட பேசுற விஷயத்துக்கு ஒன்றும் இல்லை. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு நம்ம சொல்றது எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பண்றாங்களா, இல்ல நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். நீங்களும் பாருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்க மனசுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆனா இப்ப நிறைய ஒரு ரீல் வந்து போயிட்டு இருக்கு, பீயிங் சிஎஸ்கே ஃபேன் அண்ட் விஜய் ஃபேன் ஆல் டுகெதர் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு. அப்படிதான் வந்து எங்க மனநிலைமே இருக்கு. ஸோ இதோட வந்துட்டு ஷோவை ரேப் அப் பண்ணிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த ரிவ்யூ வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, keep cheering and support cricket. Bye bye.